Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உயரமாக வளர்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக அழகுக்கும் உயரத்துக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு மனுஷனோட வயசுக்கு ஏற்ற உயரம் இல்லைன்னா அது அவங்களோட அழகிய சீர்கெடுத்துன்னு சொல்லலாம். சிலருக்கு உயரன்றது தன்னம்பிக்கையும் கம்பீரத்தையும் தனி அழகியும் திறக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிளாக அமிதாப் பச்சன், சத்யராஜ் இவங்கள கூட சொல்லலாம். சிலருக்கு தங்களோட உயரமாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையோ இல்லை தாழ்வு மனப்பான்மையோ கூட ஏற்படுறது உண்டு. உயரம் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. குழந்தை பருவத்திலேருந்தே வயசுக்கும் எடைக்கும் தகுந்த உயரத்தை ஒவ்வொருத்தருமே பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. குழந்தைங்களோட உயரம் குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு மரபணு மட்டும் காரணமாக இருக்காது, உடல் வளர்ச்சி ஹார்மோன் தூண்டப்படாமல் இருக்கிறதும் காரணமாக இருக்கலாம். சரியான அளவில் போதுமான ஊட்டச்சத்தில் உணவை சாப்பிடாததும் உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடாததும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்ததான் மருத்துவர்களும் சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெட்யூட்ரி சுரப்பி தான் மனுஷனோட உடலோட உயரத்தை அதிகரிக்கக்கூடியது. இன்னும் அதாவது ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இதை சுரக்க வைக்குது. இந்த ஹார்மோன் சுரப்பை தூண்டவும் அதை சீராக வச்சுருக்கும் சில அடிப்படையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் நாம் உயரமாக வளர்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய உணவு அதுக்கப்புறம் வழிமுறைகளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக நல்ல தூக்கம், அதாவது ஆழ்ந்த தூக்கம். தூங்கும்போது தான் நம்மளோட திசுக்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுது, அதோட உடலும் நல்லா சீராக வளர்ச்சி அடையுது. அதனால் உயரமாக வளர்கிறதுக்கு உடலுக்கு போதுமான அளவு ஓய்வு கட்டாயமாக தேவைப்படுது. அதுலேயும் வயசுக்கு ஏற்ற தூக்கம் ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. சின்ன வயசு பசங்க குறைஞ்சது 8லேருந்து 11 மணி நேரமும், பெரியவங்க குறைஞ்சபட்சம் 7லேருந்து 8 மணி நேரமும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் நல்லா உயரமாக வளர முடியும். அடுத்ததாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணுங்க. ஒருத்தரோட எலும்பு வலுவில்லாமல் இருந்தாலும் அவரோட உயரம் போதுமான அளவுக்கு இருக்காது. எலும்புகள் வலுப்படும் போது தான் உயரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு தேவையான உணவுகள்னு சொல்ல போனால் பால் பொருட்கள், முட்டை, மீன், காளான், கிரீன் கலர் வெஜிடபிள்ஸு இதிலெல்லாம் கால்சியம் சத்து அதிகமான அளவில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்களோட ரெகுலர் ஃபுட்ஸோட அதிக அளவில் எடுத்துக்கிறது மூலிமா உங்களோட உயரத்தை அதிகரிக்க முடியும். அடுத்ததாக தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயங்க. கேஃபைன், கார்பனேட் பானங்கள் குடிக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவை அதிகரித்து குடிங்க. இதனால் உடலோட மெட்டபாலிசம் அதிகரிக்கும். நச்சுக்கள் உடல்லேருந்து வெளியேறி எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து சொல்ல போனால் விட்டமின் டி. கால்சியம் சத்துக்களை நம்மளோட உடல் கிரகிச்சு கொள்ளவே தேவையானது விட்டமின் டி தாங்க. அதே போல் இது எலும்புகளோட வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் ரொம்பவே துணை புரியக்கூடியது. சூரிய ஒளி உடலில் படுறதால உடலுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்குது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை வெயிலில் விளையாடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அப்போ தான் இந்த விட்டமின் டி அதிக அளவில் கிடைக்கும். அடுத்து உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான விஷயங்க. குழந்தைங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு விளையாடுறத தவிர்த்துட்டு ஓடி ஆடி விளையாட சொல்லுங்கள். அந்த மாதிரி விளையாட்டுகளில் அவங்க ஈடுபடும் போது வயசுக்கு ஏற்ற உயரம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பேஸ்கெட் பாலு, டென்னிஸு, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, டென்னிஸு, டான்ஸு, ஸ்விம்மிங்கு இது மாதிரியான பயிற்சிகளில் ஈடுபடுத்துங்க. ஸ்கிப்பிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸுங்க. டெய்லி சும்மா விளையாட்டாக அவங்க ஸ்கிப்பிங் பண்ணுறது கூட ரொம்பவே அவங்களோட உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக யோகா. மன அழுத்தம், டென்ஷன் இது மாதிரி உடல் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை தடை செய்யும். ஆனால் யோகா செய்யும்போது மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் நீங்கி மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். யோகா பயிற்சிகளில் ஈடுபடும் போது தசைகள் எலும்புகளுக்கு வேலை கொடுக்கறதால அதுவும் உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யோகாவில் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கான சில பிரத்யேகமான பயிற்சிகள் கூட இருக்குது. இதையும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்குறதால அவங்களோட உயரம் சரியான அளவில் இருக்கும். அடுத்ததாக புரதச்சத்தில் செல்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று புரதம் தாங்க. அதனால் காய்கறிகள், பழங்களோட பீன்ஸு, வேர்க்கடலை இந்த மாதிரி புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிக அளவில் சாப்பிடுங்க. இது உயரத்தை அதிகப்படுத்தும். இவற்றோட மீன், இறைச்சி, முட்டை, கீரை இது மாதிரி புரதச்சத்து இதிலெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கும் அதிக அளவில் கொடுங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உயரமாக வளர்கிறதுக்கு. அப்புறம் நிமிர்ந்தா மாதிரியே இருக்கணுங்க. சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடுறதை தவிர்க்கிறதால உடல் உழைப்பு பெரிதும் இல்லாமல் இருக்கிறதால தொடர்ச்சியாக அவங்களோட உடலில் ஒரு வித சோம்பல் ஏற்படும். இதனால் அவங்க கூன் போட்ட மாதிரியே நடப்பாங்க, சாஞ்சு உட்கார்ற மாதிரியா இருக்கும். இதனால் எலும்போட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தடைபட ஆரம்பித்து உயரமாக வளரக்கூடியதும் தடைபடும். அதனால் எப்பயுமே நல்லா நிமிர்ந்த நிலையில் இருக்கிறது உயரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பசங்களை பார்க்க முடியும், ஸ்கூல் போகும்போது அவங்களோட பேக்கோட வெயிட்டை தூக்கிட்டு போய் அவங்க ரொம்ப அப்படியே குனிஞ்சா மாதிரி கூன் போட்டா மாதிரி ஆகிடுவாங்க. ரெகுலராக அவங்களோட வாக்கபிள் ஸ்டைலே இந்த மாதிரி மாறிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் கட்டாயமாக
குழந்தைங்களுக்கு அதிகமான வெயிட்டான புக்ஸை கொடுக்கறத தவிர்த்துட்டு தேவையான புக்ஸு தேவையான பீரியட்ஸுக்கு தேவையான டேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதன் மூலயமா அவங்க இந்த மாதிரி கூன் போடுறதையும் தவிர்க்க முடியும். நீங்கள் ரெகுலராக அவங்கள லாங்லேருந்து வாட்ச் பண்ணும்போதே நீங்கள் அவங்களோட வாக்கிங் போஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை. கடைசியாக முளைக்கட்டின பயிர் வகைகளில் புரதச்சத்து அதிக அளவில் இருக்குங்க. இதில் தாது சத்துக்கள் விட்டமின்களும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை பச்சையாவோ இல்லை வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடுங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. இது உடலோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும், உடலுக்கு நல்ல ஒரு வலிமையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் ரெகுலராக பண்ணுறதன் மூலிமா குழந்தைங்களோட உயரத்தை அதிகரிக்க முடியும். நம்மளில் நிறைய பேர் நிறைய தப்புக்களை பண்ணுறோம். குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே வளரும் போதே நாம் இந்த உயரத்தை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஈடுபடுத்துறதில்ல. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமையே போகுது. அதுக்கப்புறமா வளர நாம் என்னடா அது குழந்தை இத்தனாவது படிக்கிறான், ஸோ 5th படிக்கிறான், 7th படிக்கிறான், பட் ஆனால் அவனை பார்க்கும்போது எல்லாருமே 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் குழந்தைய உயரமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. சில குழந்தைகள் அப்புறம் மற்ற பசங்கள்கிட்ட இதனாலேயே வேறுபட்டு காணப்படுறாங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக பேரண்ட்ஸ் இதில் நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள். அவங்களோட உணவு முறைகளில் நிறைய மாற்றத்தை கொண்டு வாங்க. நல்ல சத்தான உணவுகளை கொடுங்க. இது மூலிமா அவங்க நல்லா உயரமாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா உயரம் ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்படுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான உயரமாக இருப்பாங்க. அது அவங்களோட பரம்பரை ஜீன் காரணமாக இருக்கலாம். ஆனால் நிறைய பசங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே குள்ளமாக காணப்படுறாங்க. சரியான உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களோட உயரத்தை சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய விதத்தில் நல்ல உணவுகளை கொடுங்க. இதே மாதிரி குழந்தைங்கள்னு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ஒரு 18 வயசுக்கு அப்புறமும் உயரமாக வளர முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரியான உணவு முறைகளை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதன் மூலிமா சரியான உயரத்தை மெயின்டைன் பண்ண முடியும். திடீர்னு நம்ம உயரமாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எலும்புகள் எல்லாமே குழந்தையிலேருந்து ஒவ்வொரு படிப்படியாக வளர ஆரம்பிக்கும் போது எலும்புகளும் வளர ஆரம்பிக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உயரமாகிறதுன்ற ரொம்பவே சாத்தியமில்லாத காரியமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட வளர்ச்சி வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே சரியான புரதச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வரதன் மூலிமா உங்களோட உயரத்தை தக்க வச்சுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப்பிங்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு 15 வயசோ 18 வயசோ 20 வயசோ இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுங்கள். இனிமேலாவது நல்ல ஆரோக்கியமான கால்சியம் புரதச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஸ்கிப்பிங்கு, நல்ல ஒரு கை காலை நீட்டி பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு போதுமான அளவு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த உயரமாக வளர்கிறதுக்கு தேவையான உணவுகள் ஆகட்டும் இல்லை உடற்பயிற்சிகளாகட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.